ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தோட ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்டையும் இயற்கைக்கிட்டையும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முதல்ல சாரி கேட்டுக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட தாங்க கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு வீடியோக்காக ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன ரீசனோ தெரியல, அதை என்னால் கரெக்டாக போடவே முடியல. வீடியோ எடுக்கணும்னு சொல்லும்போதெல்லாம் ஏதாச்சும் வேலை வந்துட்டு இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ தள்ளி தள்ளி போயிட்டேன்னு சரி இன்னைக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மாதங்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காலில் ஜவ்வு கிழிஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன நேத்ரா, ஃபோன் பேசி முடிச்சிட்டியா? இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. மாதங்கி சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால்லையோ இல்லை தெரியல, ஜவ்வு கிழிஞ்சிருந்து அதுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் சாரி கேட்டுறேன். ஏன்னா என்னால் டக்குன்னு போடவே முடியல. இது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ் இல்லையா, ஷார்ட்ஸ் வீடியோ டக்குன்னு சொல்லிட முடியாது. அதனால தான் இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, இப்போ வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 2021 வந்து கோவிட் டைம் இருந்தது இல்லையா, அப்போ வந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல ஒரு 6 இடத்துல பார்த்தீங்கன்னா ஜவ் வந்து கிழிஞ்சி இருந்தது. போன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது. அதுக்கு வந்து நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்கிறத நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் பார்த்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க இது மாதிரியே இருக்குது ப்ராப்ளம்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து ஃபுல்லாக என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நடக்கவே முடியாது, யாரும் தாங்கி தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 6 வாரம் வந்து நீங்கள் கால் நீட்டி தான் உட்காந்துருக்கணும், காலை மடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவுமே வந்து நான் பண்ணேன். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நான் என்னென்ன எடுத்தேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசியோ வந்து கண்டினியூவாக கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 2 மந்த் மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து கொடுத்துட்டே இருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து அதை தான் எனக்கு சஜஷன் பண்ணாங்க, இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நடக்க முடியாமே இருந்தது வந்து ஃபிசியோ கொடுத்துக்கப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்து. இதுக்கு நடுவில் வந்து நான் ஹெல்த்தியான ஃபுட்டுமே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு ரைஸ், அது கூட பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வந்து நிறைய எடுத்துப்பேன், வெண்டைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். இது வந்து ரொட்டீனாக ஒரு 2 மந்த் அப்படியே என் கூட இருந்தது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் கிடையாது, கோவிட் டைம்ங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் தான். அதில் வந்து நமக்கு பெருசாக ஓடுற வேலைலாம் கிடையாது, ரிலாக்ஸாக வந்து பண்ணுவோம். பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமியாரும் கூட இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நடக்க முடியலன்னா ஒரு லேடிஸாக நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு அது எல்லாமே அந்த 2 மந்த் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது கூட நான் வந்து வீடியோஸ் பார்த்து நானுமே ஒரு சிலது வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்மளே பண்ணி எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்துனேன்னா பாதாம் பிஸ்தன் இருக்கு இல்லையா, அதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து இவ்வளோ வந்து சாப்பிடுவேன். பூண்டு நிறைய ஒரு 15 பல் பூண்டு வந்து பால்லேயே வேக போட்டுட்டு அதையும் சாப்பிடுவேன். இது கூட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து பிரண்டை பொடி வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். அந்த பிரண்டை பொடியை வாங்கிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். 1 வீக் வந்து சின்ன சின்னதாக 2 உருண்டை அப்படி சாப்பிடணும். அடுத்து 1 வீக் சாப்பிடக்கூடாது, ஏன்னா பிரண்டை வந்து வயிறுக்கு வந்து எரிச்சல் வரும், அல்சர் ப்ராப்ளம் வரும். அதனால 1 வீக் எடுத்து 1 வீக் வந்து அப்படியே விட்டணும். அடுத்து 1 வீக் எடுக்கணும், 1 வீக் விட்டணும். இப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வாரம் இது வந்து எடுத்தேன். இதெல்லாம் எடுத்துட்டு ஃபிசியோ கொடுத்துட்டு 2, 3 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு அடி நடக்கவே வந்து வேர்க்குதுங்க. அங்கே நம்மளுடைய கேமரா உமன் வந்து கொஞ்சம் திட்டிகிட்டே இருக்காங்க, அதான் கொஞ்சம் வேர்க்குது, அவங்களுடைய அனலில் வேர்க்குது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வந்து எலும்பொட்டி இலைகள் இருந்தது இல்லையா, அதுவுமே சாப்பிட்டோம். அதையுமே வந்து அரைச்சி அப்படியே 10 மாதிரி போட்டுப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ, இதுக்கு வந்து என்னெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ, பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ, அது எல்லாமே இது கூட நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து நல்லா ஆகிடும், நல்லா நடப்பீங்க. நானும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எழுதி வச்சிருந்தேங்க, எதனா வந்து சொல்லாமல் விட்டுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பிரண்டை பொடியும் சூப்பராக இருக்கும். பாதாம் பீசின் பூண்டு பால் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வரகு அரிசி சாதம், அந்த மாதிரி வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, முருங்கைக்கீரை இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கால் நீட்டி தான் உட்காரணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் ஒத்துறமோ, அப்படி இல்லைன்னா நம்ம ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஒத்தரம் கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து நான் கண்டினியூவாக 2 மந்த் பண்ணேங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். வீட்டில் வந்து நாங்களே வந்து காலுக்கு கட்டு போட்டோம். அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு முட்டை வாங்கி அதனுடைய ஒயிட் எடுத்து அது கூட பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து பவுடர் பண்ணி சேர்த்துட்டு அப்படியே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்மளே வந்து வீட்டில் கிளாத் வச்சு கட்டு போட்டுட்டு இருப்போம். இது வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி நான் போட்டுட்டு இருந்தேன். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா கேட்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் வந்து உங்களுக்கு நல்லா வரணும், நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு இப்போவுமே அந்த பெயின் இருக்கும், ஆனால் நான் சர்ஜரிலாம் எதுவுமே பண்ணிக்கல. டாக்டர் எனக்கு சர்ஜரி தான் வந்து சஜஷன் பண்ணாங்க. பட் எங்களுக்கு அது என்ன சொன்னாங்க, பண்ணாலும் வந்து இந்த மாதிரி நடக்க முடியுமான்னு தெரியாது. அப்போது நீங்கள் வந்து ஒரு 6 வீக் வந்து
ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் வந்து அது பயந்துட்டு விட்டுட்டேன். அப்பதான் நேத்ராவும் பெரிய பொண்ணு ஆனா, அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் எவ்ளோ வேலை இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலோடவே தான் எல்லா வேலையும் பார்த்தேன். கூட வந்து வீட்ல இருந்தவங்க சப்போர்ட் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்களும் வந்து இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்பவும் ஒரு 2 ஹவர்ஸோ இல்ல 1 ஹவர்ஸோ நின்னா எனக்கு செம்ம கால் வலிக்கும். உடனே வந்து நான் சுட தண்ணி வச்சு ஒத்தடம் குடுப்பேன். மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி தேவைப்படுறவங்களுக்கும் கண்டிப்பா இது பயனுள்ள பதிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.